பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷப்படுகளோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள். ஆனா எத்தனை குடும்பங்கள்ல பாருங்க, அந்த சந்தோஷப்படுகளோட சந்தோஷப்படுகிற ஒரு காரியமோ இல்ல துக்கப்படுகளோட துக்கப்படுகிற காரியமோ இருக்காது. அது குடும்பத்திலையும் இருக்குது, சபையிலையும் இருக்கு, சமுதாயத்திலையும் காணப்படுகிறது. இப்போ வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா 15:23 கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். இது யார் இப்படி சொல்லுகிறது அப்படின்னா, கெட்ட குமாரன், இளைய குமாரன், தன்னை விட்டு பிரிந்து போன மகன் திரும்பி வரும்போது அந்த தகப்பனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆனா அந்த திரும்பி வந்த இளைய குமாரனுடைய சகோதரன் தான், கூட பிறந்தவன் தான், அண்ணன் தான். ஆனா கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன இல்ல, தகப்பனுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுகிற எண்ணம் இல்ல. இதற்கு பதிலாக வந்தது என்ன? கோபம், ஒரு ஆணவம். நான் இவ்வளவு காலம் நான் இருந்தோம், இவர் என்னை உபசரிக்காத உபசரணையினால் இவனை உபசரிக்கிறாரே என்கிற ஆத்திரம், பண ஆசை, சொத்து ஆசை என்ன செய்து இப்ப முடிஞ்சிட்டான் இவன் கதை நினைக்கும் போது இவன் வந்துட்டானே என்கிற ஒரு கோப உணர்வு தான் இருந்தது. நாம் அப்படி இராதபடிக்கு சந்தோஷப்படும் போது கூடவே நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா இருக்கும்போது நமது உள்ளம் தேவனை பிரியப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.